இந்த ஓரமாக போடு. நீ தெரிந்து கொள்ள வேண்டிய சங்கதி என்ன தெரியுமா? பாண்டவரில் நடுப்பிறந்த விஜயன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் பேரில் நான் சண்டைக்கு போயிருக்கேன். இதை தெரிந்து கொள்ள முதல்ல மைக்ல போய் சொல்லிட்டாப்பா. எதிராளியால் எனக்கு என்ன நேர்மோ, என்னால் எதிரிக்கு என்ன நேர்மோ தெரியாது. உன்னோடு வாவார்த்தை ஆடி உன் கைப்பட தாப்பலம் பெற்றால் வெற்றியோ வீர சொர்க்கமோ அடையலாம் என்ற நோக்கத்தோடு சாதிப்பங்களிடம் சொல்லி உன்னை விடம் அடைத்திருக்கின்றேன். என்ன தெரிவிக்க போகிறார்? ஜெயம்.
மன்னார் உதிக்கப்பாரில் என் மாதாவு பங்கப்பட்டு என்னையும் பெட்டியில் வைத்து ஏகிட செய்தாளாச்சு. என் முன்னாள் உறவினர் யார்? ஆமா. என் உடன் பிறந்தோர் யார் என்ற விவரத்தை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்னுடைய மனைவிக்காக சொல்லுகின்றேனோ இல்லையோ? ஆமாமா. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய குருபெரியோருக்கு சொல்ல வேண்டும். சொல்லிதான் ஆக வேண்டும் ஐயா. தாய் தந்தையருக்கு சொல்ல வேண்டும். ஆமா. என்ன தெளிவாக தெரிவிக்கின்றேன். சூரியஜான மகாராஜன் சொல்லக்கூடிய அந்த சூரியஜான மகாராஜனுக்கும் மரிஷி என்று சொல்லக்கூடிய மக்களுக்கும் மகாராஜனுக்கும் மரிஷி என்று சொல்லக்கூடிய மங்கைக்கும் பிரியாத்தா துரதை சாந்தவதி என்று சொல்லக்கூடிய 3 பெண் குழந்தை, வசுதேவன் என்ற ஒரு ஆண் குழந்தை, ஆக 4 குழந்தைகளின் தந்தை அந்த அண்ணவரின் தாயாதியார் பிரியாத்தா சாந்தவதி துரதை என்று சொல்லக்கூடிய 3 பெண் குழந்தை, வசுதேவன் என்ற ஒரு ஆண் குழந்தை, 4 குழந்தைகளின் தந்தை அந்த சூரியசேன மகாராஜன் அண்ணவரின் தாயாதியாம் குந்திபோஜ ராஜன் புத்திர சந்தவனம் இல்லாதவர் சூரியசேன மகாராஜனிடம் சென்று அரசே எனக்கு வாரிசு இல்லை, உன்னுடைய 3 பெண் குழந்தை உங்கள் குழந்தை தத்தா கொடுங்கள், ஆண் குழந்தை வாரிசானாலும் 3 பெண் குழந்தை உள்ளதல்லவா, ஒரு குழந்தை தத்தா கொடுங்கள், வளர்த்தியனுடைய நாட்டுக்கு வாரிசாக்குங்கள் என்று கேட்டாராம். சூரியசேன மகாராஜன் மறுவார்த்தை பேசாமல் ஏதாவது பெண் குழந்தை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்தாராம். முதல் குழந்தையா பிரேதா என்று சொல்லக்கூடிய குழந்தை, அந்த குழந்தையை கொண்டு வந்து புத்தி என்று நாமதேயத்தை சூட்டி சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வருகின்றாராம். அப்படி வளர்த்து வருகின்ற காலத்தில் தூர்வாசர் என்று சொல்லக்கூடிய மகா முனிவர் யாகம் செய்ய வந்தாராம். யாகம் செய்ய வந்தவர் குந்திபோஜ ராஜனை அணுகி, அரசே உன்னுடைய நாட்டில் நான் ஒரு யாகம் செய்ய போகின்றேன், அந்த யாகத்தால் உன்னுடைய நாடு வளம் பெறும், யாகத்துக்குண்டான பொருளை நீங்கள் தர வேண்டும், அதோடு எனக்கு பணிவிடை செய்ய ஒரு ஆள் வேண்டும் என்று கேட்டாராம். அதற்கு அந்த குந்திபோஜ ராஜன் ஐயா, நான் செய்த புண்ணியமும் என்னுடைய மூதாதிகள் செய்த புண்ணியமும் என்னுடைய நாட்டில் யாகம் செய்வதாக தெரிவிக்கின்றார், என்னுடைய நாடு வளம் பெறும் என்று தெரிவிக்கின்றார், யாகத்திற்குண்டான பொருளை நான் தருகின்றேன், அதோடு உங்களுக்கு பணிவிடை செய்ய என்னுடைய வளர்ப்புகளை புதிய ஆளாக என்று தெரிவித்தாராம். அப்படி தெரிவித்தவுடன் தூர்வாசன் யாகத்தை தொடங்கினார். குழந்தை குந்தியானவள் எப்படி பணிவிடை செய்தாலாம் தெரியுமா? எப்படி முனிவர் என்ன மனதில் நினைக்கின்றாரோ அதை வாய்விட்டு கேட்க முன்னமே கொண்டு வந்து கொடுப்பாராம். இதைதான் கேட்க போகின்றார் என்று குறிப்பறிந்து யாகமானது நிறைவேறியது. தூர்வாசர் மனச்சந்தோஷம் அடைந்தார். குழந்தாய், இதுவரை எத்தனையோ யாகங்களை செய்தேன், எத்தனையோ சீடர்கள் பணிவிடை செய்தார்கள், நீ பணிவிடை செய்ததை போல் யாருமே செய்யவில்லை, உனக்கு ஏதாவது வரம் தர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் குழந்தாய் என்று கேட்டாராம். குழந்தை குந்தியானவள் 7 வயது திரும்பியாக இருந்தாலும் புத்தி சாதுரியமுடையவள். ஐயா, நான் கேட்டு நீங்கள் தருவதா? நீங்கள் எல்லாம் அறிந்தவர், நீங்கள் எது கொடுத்தாலும் சம்மதமே ஏற்றுக்கொள்வேன். வருங்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் என்று 3 காலத்தையும் அறிந்தவர். இந்த குழந்தையின் வருங்காலத்தை அறிந்து பார்த்தார். இந்த குழந்தை வருங்காலத்தில் குழந்தை இல்லாமல் வாழப் போகின்றார், நமக்கு பணிவிடை செய்தாலே இன்னவளுக்கு குழந்தை உண்டாகும் வரம் தர வேண்டும் என்று யோசனை செய்து 5 மந்திர உபதேசங்களை செய்தாராம். சூரியவசிய மந்திரம், யமவசிய மந்திரம், வாயுவசிய மந்திரம், இந்திரவசிய மந்திரம், அஸ்வினி தேவாதி வசிய மந்திரம், இப்படி 5 வசிய மந்திரங்களை உபதேசம் செய்தவர் அதன் விளக்கத்தை சொல்லாமலே கனகம் சென்று விட்டார். குழந்தை குந்தி ஆனவள் ஒரு நாள் இரவு நேரம் நாம தூர்வாசருக்கு பணிவிடை செய்தோம், ஏதோ மந்திர
உபதேசம் செய்தார். அந்த மந்திரத்தின் விளக்கத்தை சொல்லாமலே காணக்குள் சென்று விட்டார். அந்த மந்திரத்தை நாம் பரிசோதிக்க வேண்டும் என்று எண்ணம் ஏற்பட்டதாம். முதல் மந்திரத்தில் உச்சரித்தாராம். உச்சரித்தவுடன் சூரிய பகவான் ஆனவர் அழகிய வாலிபர் உருவம் தாங்கி களத்தில் கமண்டலத்தோடு அந்த குழந்தை முன்பு தோன்றினாராம். குழந்தைக்கு உடனெல்லாம் நடுக்கம் ஏற்பட்டிருக்கலாம். என்னடா இது, விளையாட்டாக ஒரு மந்திரத்தை உச்சரித்தோம், யாரோ ஒரு வாலிபர் கண்முன்பாக நிற்கின்றாரே, என்ன விபரீதம் நேருமோ தெரியவில்லையே என்று பயத்தோடு நிற்கின்றாள். வாலிபர் உருவத்தில் வந்த சூரிய பகவான் ஆனவர், குழந்தாய், நீ உச்சரித்த மந்திரத்தின் மகிமை உனக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர் யாராக இருந்தாலும் அன்னவருக்கு என்னுடைய அனுகிரகத்தால் ஒரு புத்திர சந்தானத்தை உண்டாக்க வேண்டும். அப்படி உண்டாக்க தவறினால் சூர்வாசர் சாபத்துக்கு நான் ஆளாவேன் என்று தெரிவித்தாராம். குழந்தை குந்தி ஆனவள், ஐயா, நானும் விளையாட்டாக இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டேன். நானும் சின்னஞ்சிறு குழந்தை, என்னிடத்தில் ஒரு குழந்தை உண்டாக்குவேன் என்று தெரிவிக்கின்றாயே, எப்படி ஐயா சாத்தியமாகும் என்று தெரிவித்தாராம். சூரிய பகவான் கரத்தில் கொண்டு வந்தாரே கமண்டலம் மறு பெண்ணாக மாறியவுடன் பார்வையாலே கர்ப்பம் உண்டாகலாம், தொடாமலே கர்ப்பம். ரிஷிபிண்டம் இரவு தங்காது என்று தெரிவிப்பார்களே, 3.25 நாளில் நான் மகனாக பிறந்தேனாம். நான் பிறந்தவுடன் குந்தியானவர் என்னை கரங்களில் ஏந்தி வாய் விட்டு கதறி அழுகின்றாராம். சூரிய பகவான் ஆனவர், இப்படி ஒரு அழகான ஆண் குழந்தை பெண்ணுக்கு கிடைத்தால் சந்தோஷம் அடைவாளே, நீ வருத்தம் அடைகின்றாய், என்ன காரணம் என்று கேட்டாராம். அதற்கு அந்த குந்தி ஆனவர், ஐயா, நான் இன்று இரவு வரை 7 சிறுமியாக இருந்தேன். ஒரே ஒரு இரவில் பருவ பெண்ணாக மாறி குழந்தை பெற்றேன் என்றால் உலகத்தோர் நம்புவார்களா? அதை எண்ணி நான் கலங்குகிறேன் என்று தெரிவித்தாராம். சூரிய பகவான் ஆனவர், இந்த குழந்தையோடு வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டுமா அல்லது பழையபடி 7 சிறுமியான பருவம் வேண்டுமா என்று கேட்க, ஐயா, நான் அவமானத்தோடு இந்த குழந்தை வைத்து வாழ்வதை விட என்னை பழையபடியே மாற்றி விடுங்கள் ஐயா என்று தெரிவித்தாராம். சூரிய பகவான் மறுவார்த்தை பேசாமல் கரத்தில் இந்த கமண்டலத்தில் ஜலத்தை எடுத்து மறுபடியும் தெளிக்க பழையபடி 7 சிறுமியாக மாறிவிட்டாராம். சூரிய பகவான் யோசனை செய்தார். இந்த குழந்தை தக்கதொரு இடத்தில் சேர்த்து வளர்க்க வேண்டுமே என்று யோசனை செய்து ஒரு தங்கமயமான பெட்டி ஒன்று வரவழைத்து அந்த பெட்டியினுடைய தாய் அணிந்திருந்த ஆலையில் ஒரு முறை துண்டைகள் தள்ளி வைத்து அதன் மீது அதை படுக்க வைத்து கங்கையாற்றி விட்டார்களாம். கங்கையாறு அந்த அர்ச்சனாபுரம் வழியாக ஓடுகின்றது. அப்போது அர்ச்சனாபுரத்திலிருந்து திருநாட்டிய மகிவர் நேத்திரம் இல்லாதவர் யாரையாவது துணைக்கு அழைத்துக் கொண்டு கங்கையாற்றுக்கு வருவாராம். அன்றைய தினத்தில் ராஜேயன் என்று சொல்லக்கூடிய சேட்பாகரை உதவிக்கு அழைத்துக் கொண்டு கங்கையாற்றுக்கு வருகிறார். கங்கையாற்றில் பெட்டி அடித்து வருகின்றது. ராஜேயன் நீந்து சென்று வெற்றியை கரை சேர்த்து திறந்து பார்க்கின்றார். காதில் குண்டலம், மார்பில் கவச்சம், சூரிய கிரகணங்களுக்கு ஒப்பான அழகான ஆண் குழந்தை மன்னருக்கு தெரிவிக்கின்றார். அரசே, கங்கையாற்றில் ஒரு பெட்டி அடித்து வந்தது. பெட்டியை கரை சேர்த்து திறந்து பார்த்தேன். அழகான ஆண் குழந்தையை உள்ளது அரசே என்று தெரிவித்தாராம். அண்ணவன் தெரிவிக்கின்ற நேரத்தில் அசரீரி வாக்கு சொன்னதாம், இந்த குழந்தைக்கு கர்ணன் என நாமதேயத்தை சூட்டுங்கள் என்று அசரீரி வாக்கு சொல்ல என்னை கண்டெடுத்த ராஜேயன் கர்ணன்